அவங்களா ஃபோன் பண்ணாதான்ப்பா பேச முடியும். நீங்க ஒரு வாட்டி முயற்சி பண்ணி பாருங்கம்மா. ஏதாவது இங்க அவசரம், அவர்கிட்ட விவரம் கேட்கணும்னு சொல்லுங்க. நீங்க ரேஷன் கார்டு விஷயமா ஏதாவது கேட்கற மாதிரியோ இல்ல வீட்டு பத்தின விஷயம் ஏதாவது கேட்கற மாதிரியோ அவர்கிட்ட பேசுங்க. ஒரே ஒரு தடவை கால் பண்ணுங்க ப்ளீஸ்மா. அவருக்கு எந்த பிரச்சனையும் வராது. சரிப்பா. பண்ணுங்க. யாரா? இதோ இந்த ஆளோட பொண்டாட்டி தாண்டா கூப்பிடுது. ஏமா என்னம்மா உனக்கு எத்தனை தடவை சொல்றது போன்லாம் பண்ணக்கூடாதுமா? ஒரு அவசரம் தம்பி. ரேஷன் கார்டுல என் பொண்ணு பேரு தப்பா பதிவாகி வந்திருக்குப்பா. அத பத்தி அவர்கிட்ட பேசணும்பா. ஒரு நிமிஷம் போன் அவர்கிட்ட கொடுப்பா. சரி சரி கொடுக்குறேன் இரு. பெருசு இந்தா உன் பொண்டாட்டி தான் லைன்ல இருக்கு. ஏதோ ரேஷன் கார்டுல பேர் மாறி போயிடுச்சான், பேசு. வசந்தா எப்படிங்க இருக்கீங்க? கொடுங்க. எங்க இருக்கீங்க? கொடுங்க. கொடுங்க. ஹலோ, நான் குமரன் பேசுறேன், விஜயோட சகல. பயப்படாதீங்க, உங்களுக்கு எதுவும் ஆகாம நாங்க பாத்துக்கிறோம். நீங்க எங்களை நம்புங்க. என்ன பெருசு முடிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்க? அது வந்து ரேஷன் கார்டு பத்தி பேசுற மாதிரி பேசுங்க, நான் புரிஞ்சுக்கிறேன். சொல்லு வசந்தா. விஜய ஜெயில இருந்து வெளியே கொண்டு வர நீங்க எனக்கு உதவி பண்ணுவீங்களா? அவர் பாவங்க, விஜய் கூட நில்லுங்க. பசுபதிக்கு நம்ம எல்லாருமே சேர்ந்து தண்டனை வாங்கி கொடுப்போம். சரி, நம்ம பண்ணிடலாம். நான் எங்க இருக்கேன்னு இப்போ நான் எப்படி அங்க வந்து கையெழுத்து போடுறது? நீங்க எந்த ஏரியால இருக்கீங்க? திண்டுக்கல்ல இருக்க அட்ரஸ் மாதிரி சொல்றீங்களா? அந்த பழனி ரோட்ல தான். வடபழனியா? அங்கதான். அங்க ஒரு ஸ்வீட் கடை இருக்கும். அத ஒட்டுன சந்தில தான் அந்த ஆபீஸ் இருக்கு. அப்போ வெண்ணிலா இருக்க ஹாஸ்பிட்டல் பக்கத்துல தான் இருக்கீங்களா? நீ சொல்றதுதான், அதேதான். அந்த வீட்டுக்கு அடையாளம், பெயிண்ட் கலர் அந்த மாதிரி சொல்லுங்க. அது என்ன கலரு?